எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்ரி ஆசான். இன்னைக்கும் ஒரு லாஸ்ட் வீடியோ. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்தியூர் சந்தையில் எடுக்கப்பட்ட வீடியோ 2018. அதுக்கப்புறம் கோவிட் டைம் பெருசாக நடக்கலை. அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் போயாச்சு. இப்போ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட இந்த கிளிப்ஸை போடுறேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நிறைய ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து குட்டி குதிரைங்க, அப்புறம் இந்த டான்ஸிங் ஹார்ஸு, அப்புறம் வண்டி ஓட்டுற குதிரைங்க, இந்த மாதிரி நிறைய இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த குட்டி குதிரைனா அந்த சுழியெல்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. பட் இப்போ ஓரளவு தெரியும். கண்ணுக்கு கீழே இருக்கணும், அப்புறம் கழுத்தில் ஒன்று, சைடில் 2, பின்னாடி தொடையில் 2, அந்த மாதிரி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் அந்த மாதிரிலாம் பார்த்து தான் விலையெல்லாம் பேசினாங்க. நிறைய பேர் சேலுக்கு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் சேல் தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய புரோக்கர்ஸு, அப்புறம் அந்த வண்டி செய்கிறவங்க, அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருந்தாங்க. போன வீடியோவில் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, 7, 8, 9, 3 நாள் ஏதோ சொல்லியிருந்தாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் அந்தியூர் சந்தைக்கு கண்டிப்பாக போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் 2 மாதம் இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த டார்க் ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராசியான கலர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் அளவுக்குன்னு பார்த்தா ஒயிட்டு அப்புறம் பிளாக், இந்த ரெண்டும் அளவுக்காக பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கிறதுக்காக வாங்குறாங்க. அதை தவிர்த்து நிறைய பேர் நாட்டு குதிரை வாங்குறாங்க. அந்த ரேக்லாக்கு ரெடி பண்ணுறாங்க. அதை வந்து காம்படிஷன் கலந்து போப்பாங்க போல. ஸோ அதுக்காக ரெடி பண்ணுறாங்க. காலையிலேருந்து இது நடக்குது. ஸோ சாயந்தரம் வரைக்கும் நல்லா கூட்டமாக இருக்குது. அப்புறம் வந்து இதில் சில நேரம் வந்து ஒரு பெரிய இடத்துல அவங்க ரேஸ் பண்ணி காமிக்கிறாங்க, ஓட்டி காமிக்கிறாங்க, ரேஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அப்புறம் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு, சாஃப்டா இருக்கா, இல்லை வந்து முரண்டு படிக்கிறா, அந்த மாதிரி காட்டுறாங்க, விற்கிறாங்க. சப்போஸ் சில வாங்குறவங்க வந்து நான் அந்த குதிரையை வந்து ஓட்டி பார்க்கணும், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்க அதை ஹேண்டில் பண்ணி பார்க்குறாங்க. இந்த குதிரை வந்து ஆர்டர்ஸ்லாம் ஒபே பண்ணுதா, நம்மளை எதிர்த்து இழுத்துட்டு போகுதா, அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் குதிரை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் போய் நீங்கள் அனுபவப்படணும். கண்டிப்பாக நானும் வாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதோட முதல் படி தான் இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கோம், ஒரு 1.5 ஏக்கரில். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், அதில் போய் பாருங்கள். அதில் டிசைன்ஸ் பற்றிலாம் போட்டிருக்கேன். இனிமேல் தான் அதில் இந்த சிறு குறு விவசாயி இந்த சான்றிதழ் வாங்குறது, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வேலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ என்னோட இடத்துல கண்டிப்பாக குதிரை இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். நானும் வாங்குவேன். பட் அதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சாப்பிடும், அது எப்படி பிஹேவ் பண்ணும், எதுனாலாம் பிரச்சனை வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த ஹார்ஸ், இந்த பிளாக் கலர் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு நல்லா பெண்டாக இருக்கும் அந்த முதுகில். அந்த மாதிரி இருந்தால் நிறைய வெயிட்டாக ஓட்டி இருப்பாங்க. நிறைய பேர் அதில் ஓட்டி இல்லை ரொம்ப வருஷம் ஓட்டுறதுனால அந்த மாதிரி போன் அப்படி ஆயிடுதான்னு தெரியல எனக்கு. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சில காசுலாம் அந்த மாதிரி பார்க்குறேன், அந்த போன் நல்லா பெண்ட் ஆயிடுது. அது உட்கார இடம்ன்றனால அதை ஓட்டி ஓட்டி அது அப்படி போன் வந்து மாறிடுதான்னு எனக்கு தெரியல. இதுவும் நல்ல இதுவுமே இது காத்தியவாடி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கழுத்து நல்லா அகலமா இருக்கு, அதனால சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபார்ம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்களோட குதிரைகளோட. இந்த குதிரை வந்து குட்டியும் அம்மாவும் சேர்ந்தே சேல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அழகா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு நாள் தான் போனேன். போனால் அங்கே ஸ்டே பண்ணால் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி இதெல்லாம் பார்க்கலாம். பட் அது பக்கத்தில் ஏதாவது வேறு ஏதாவது இடம் இருந்தால் கூட அங்கே போய் பார்க்கணுன்றதான் என்னோட ஆசை இந்த டைம். ஸோ அதுக்காக முயற்சி பண்ணணும்.
போய் பார்க்கணும். மக்கள் வந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வர மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். See you on next video.